ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற திங்ஸு, பீப்புளு இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதே என் லைஃப் வந்து போயிட்டே இருந்துச்சு. எனக்கான நேரமே இல்லாத பட்சத்தில் இந்த டீக்ளட்டரிங் எப்போ பண்ண ஆரம்பிச்சனோ, டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வந்து பொருளை மட்டும் இல்லை, நிறைய பீப்புளையும், நிறைய நெகட்டிவ் தாட்ஸையும் லெட்டிங் கோ ஆஃப் ஸோ மெனி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மாறிச்சு. அண்ட் ஈவன் டுடே ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். அட் திஸ் ஏஜ் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, வேலை இருக்குது. டிஸ்பைட் ஆஃப் ஆல் தட் என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா ஐ லெட் கோ ஆஃப் ஆல் தி அன்னெசரி திங்ஸ், பீப்புள், நெகட்டிவ் தாட்ஸ் இன் மை லைஃப். இதெல்லாம் போனதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப அழகாக மாற ஆரம்பிச்சிது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லை, டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஒர்க்கிங் விமனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குற மாதிரி என் வீடு எப்போயுமே வந்து ஆர்கனைஸ்டெல்லாம் இருக்காது. ஆஃபீஸ் முடித்து, ஸ்கூல் முடித்து இந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் அப்படி இப்படி திங்ஸ் எல்லாம் வச்சுருவாங்க. பட் இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எல்லாத்தையும் அப்படி இப்படி எங்கள் வீட்டில் போட முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குயிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருளை அந்த இடத்துலேருந்து டைடியப் பண்ணிடணும். மீனிங் அவங்கவுங்க எந்தெந்த பொருளுக்குன்னு ஒரு ஹோம் இருக்குது, ஒரு பிளேஸ் நான் வீட்டில் வச்சுருக்கேன், அந்தந்த இடத்துல கண்டிப்பாக அது போயிடணும். அது வந்து பழக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக குழந்தைங்களையும் சரி, வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து மாற ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வேலை பார்க்கணும். வீடு அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வேலை பார்த்துட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ அதை நான் ரிப்பேர் பண்ண போகும்போது அந்த மெக்கானிக் சொன்னார், நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக அந்த மிஷினை ரன் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் இந்த மிஷின் வந்து ரிப்பேராக போயிடுச்சு, வேறு வழி இல்லை, நீங்கள் புதுசு தான் வாங்கணும் அப்படின்னாரு. ஒரு மிஷினுக்கே நம்ம பிரேக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏன் ஒரு மனுஷனுக்கு வந்து பிரேக் கொடுக்கக்கூடாதா? அப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் வீட்டில் ஒருத்தரே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதை வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் லைஃபே ரொம்ப மிசரபிள் ஆகும். நீங்களே தனியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வீட்டில் வேலை பார்க்காத யாருமே வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆக முடியாது. அதை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். வீட்டில் எல்லா ஸ்கில்ஸுமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆல் த லைஃப் ஸ்கில்ஸ் பிகின்ஸ் அட் ஹோம், ஸ்பெஷலி அட் த கிச்சன். எல்லாமே வந்து சேர்ந்து வேலை பார்க்குறது, ஒரு டீம் ஒர்க்காக இருக்கட்டும், உடனே வேலையை வந்து ப்ரொக்காஸ்டினேட் பண்ணாமல் இமீடியட்டாக சில வேலைகளை முடிக்கிறது, இது எல்லாமே எல்லா லைஃப் ஸ்கில்லும் நீங்கள் கெரியர்லேயோ நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்லேயோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அதுக்குரிய லைஃப் ஸ்கில் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்கப்படுற ஒரு ஸ்கில்லு வீட்டில். அதை வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறுவீங்க. அதனால் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேண்டேட் பண்ணுங்கள், எல்லோரும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள் கொண்டு வரணும். நான் வந்து இங்கே மதத்தை பற்றி பேசலை, ஒரு சின்ன வேர்டு மட்டும் சொல்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண் தன் கைகளினால் வீட்டை இடித்து போடுகிறாள்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குங்க. அப்போது ஒரு பெண்ணுக்கு தான் அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து வேலை வாங்கிறது, வேலை பார்க்க வைக்கிறது, எல்லாத்தையும் வந்து வீட்டை கட்டுறது வந்து அந்த பெண்ணோட கையில் தான் இருக்குது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லாமல், முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன வேலைகளிலேயாவது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டை மேக் பண்ணுறது, இல்லை ஒரு பில்லோஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, இல்லை அவங்க தட்டை அவங்க கழுவ போடுறது, குளித்தா டவலை காய போடுறது, லாண்ட்ரியை சார்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லேருந்து ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எப்போயுமே பர்ஃபெக்ஷன்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக மாறும். வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்துடுவாங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்து இது நார்மலாக எல்லாமே வந்து
டைடி அப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் வீடு. இதற்கு காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டை பார்த்தாலே தெரியும். ஐ ஹேவ் வெரி லெஸ் திங்ஸ் அட் ஹோம். எது தேவையோ அதை மட்டும் தான் வச்சுருப்பேன். முக்கியமாக ஃபங்க்ஷனல் டெக்கோராக இருக்கும். தேவையில்லாத பொருளை நாங்கள் அக்குமுலேட்டே பண்ணுறது கிடையாது. ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன். அது எதுவாக இருக்கட்டும், ஒரு கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எவ்ரிதிங் ஹேஸ் அ வெரி மினிமல் திங்ஸ் அட் ஹோம். அதனால் என்னென்னா, எல்லாராலையும் ஒரு குயிக்காக வீட்டை ஒரு டைடி அப் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்குறதும் வந்து இதை நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தாலும் அகைன் நான் திருப்பி காமிக்கிறேன். சப்போஸ் இந்த டிஃபன் பாக்ஸை இவங்க போடலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் நான் சாப்பாடே கட்ட மாட்டேன். கொஞ்ச நாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் அவங்கவுங்க அந்த டிஃபன் பாக்ஸை போடுவாங்க. அப்படியும் மீறி யாருமே எதுவுமே பண்ணலை, எங்கள் வீட்டில் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் வேலைக்கு ஒரு ஆள் வைங்க. அதை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு பாத்திரம் விளக்கி வீடு கூட்டுறதுக்கு ஒரு ஆள் வைக்கிறீங்க, ஒரு 3000 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஃபேமிலியில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும். எப்படின்னா, வெளியில் ஆர்டர் பண்ணுறது, ஷாப்பிங் போகிறது, இந்த மாதிரி சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கேட்பாங்கள்ல, அதை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. அப்போ நாளடைவில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே நோ த வேல்யூ ஃபார் த மனி. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வீட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 4 to 5 இயர்ஸில் என்னோடய என்டையர் ஃபேமிலியுமே கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு முன்னாடிலாம் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, என்னோடய வீடும் மாற ஆரம்பிச்சிது. அதற்கான முயற்சிகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை பற்றியான ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவிடுவீங்க. நம்மளை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து எல்லாருமே இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ்னால் மென்னு தான் வாக்கிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்க விளையாடுவாங்க. பட் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்க அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் வந்து வீட்டு வேலைகளில் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலியே வந்து ஒன்றா வேலை பார்க்கும்போது உங்களால் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து டிஜிட்டல் டீக்ளட்டரிங், டாக்குமெண்ட் ஆர்கனைசேஷன், மெடிக்கல் பில்ஸு, சர்டிஃபிகேட்லாம் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து முக்கியமான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுச் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் உடனே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு, செக் புக்கு, உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த ஐட்டம்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இபி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸு, லைக் வந்து வாடகை பத்திரம், இந்த மாதிரி ஐட்டம்க்கெலாம் தனி பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி இதுக்கும் ஒரு தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து வாரண்ட்டி கார்ட்ஸு, நீங்கள் வீட்டில் வச்சுருக்க அப்ளையன்சஸ்க்குரிய வாரண்ட்டி கார்ட்ஸு, இதுக்குமே தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் வந்து இமீடியட் ஆக்சஸ்க்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் உடனே ஒரு பொருளை வந்து தேடணும்னா எல்லாத்துக்குமே நம்ம போய் வந்து ஒரு எல்லோரும் எப்போ டாக்குமெண்ட்லாம் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருப்பீங்கள, அங்கே போய் லாக்கை ஓப்பன் பண்ணி திறக்காமல் இதை வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கலாம். இதனால் என்னென்னா இமீடியட் ஆக்சஸ்க்கு இந்த பவுச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இதை கூட நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சம்டைம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஆக்சஸபிளாக எல்லாருக்கும் வச்சோன்னா எல்லா குப்பையும் உடனே ஃபைல்ஸு, நிறைய பேப்பர்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் கொண்டு போய் வைக்கிறதுனால நான் இப்போ அதை தான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாத இதையும் வந்து நீங்கள் பீரியாடிக்கலாக டீக்ளட்டர் பண்ணுங்கள். பட் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே பற்றி ஒரு டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணணும், அதை எப்படி வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். திருப்பி அதே ஷார்ட்ஸையே அதே பாயிண்ட்டே நம்ம பேசும்போது போர் அடிக்கும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அதை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸை ஒரு ஆக்சசபிளான இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்பயும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது லேட்டஸ்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பேன் கார்டோ ஆதார் கார்டோ எல்லாமே நீங்கள் கையில் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுறீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் பர்சனல் கார்டை தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை. லைக் ஆதார் கார்டை கையில் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோட்டோவை காமிச்சாலே அது போதும். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, எனி ஐடி ப்ரூஃப் யூ நீட் நாட் கேரி இன் ஹேண்ட். நான் எல்லா இடத்துக்கும் வெறும் ஃபோனை நம்பி மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் ஃபோனே நம்ப முடியாது. சம்டைம்ஸ் உங்கள் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணுன்னா, எல்லாருமே ஒரு ஜிமெயில் வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்த ஜிமெயிலில் போய் ஒரு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரைவ் ஓப்பன் பண்ணி எல்லாரோட ஐடி ப்ரூஃபு, டாக்குமெண்ட்ஸு, எஜுகேஷ்னல் ப்ரூஃபு, எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு, இல்லை உங்களோட வீட்டோட முக்கியமான பத்திரம், என்னென்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை லாக் பண்ணி நீங்கள் வந்து அது பாஸ்வேர்டு போட்டே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, வீட்டில் ஒரு தெஃப்ட் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு 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 இயற்கை அசம்பாவிதம் நடக்குது, ஒரு தீ பிடிச்சிருச்சு, இல்லை ஒரு வெள்ளம் வந்துருச்சு, அப்போது என்னோடய டாக்குமெண்ட்லாம் போயிடுச்சுன்னு இல்லாமல் ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் வீட்டில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையும் டிஜிட்டலைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ டாண்டிங் டாஸ்க். அப்போ என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு செட்டு வந்து இன்றைக்கி வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பேன் கார்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு, ஹவுஸ் ரிலேட்டட் பில்ஸ், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை பார்க்கும்போது உங்களால் முழு மனதோட ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க்கை பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரே நாளில் இந்த வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஸ்ட்ரெஸ்டு. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய விடாது. அப்போது நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுங்கள். இது எப்போயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் அந்த கூகுள் ட்ரைவ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் அதை வந்து ஷேரிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனி டைம் தே கேன் ஆக்சஸ். எல்லாருமே வந்து வெளியில் போகிறாங்க, திடீர்னு ஒரு ஆதார் கார்டு காப்பி வேணும், ஏதாவது வேணும்னா எல்லாத்துக்கும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த ஃபோல்டரை ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எனி டைம் தே கேன் ஆக்சஸ். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து டீட்டெயிலாக இதை ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணோம் இது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ஸோ ரொம்ப எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணி நம்ம வந்து அதை கிளட்டர் ஆக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் வேல வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி சொல்லியிருந்தாங்க, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை தவிர நானும் எக்கச்சக்கமான பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். சின்ன சின்ன சர்டிஃபிகேட், ஒரு பேப்பர் கட்டிங்காக இருக்கட்டும், நம்ம ஒரு பேப்பரில் வந்திருப்போம், சின்ன சின்ன காம்படிஷன்ஸில் வின் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனநிறைவை கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்றபோது இந்த சின்ன சின்ன சர்டிஃபிகேட்லாம் இட் வில் நாட் ஆட் எனி வேல்யூ. அது வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ டு ரீச் த நெக்ஸ்ட் லெவலே ஒழிய இதை நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை. முடிந்த அளவுக்கு உங்களோட மெடல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அது ஒரு ஃபோட்டோவாவோ இல்லை வச்சுட்டு மற்றபடி அதை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஹெச்ஆராக இருக்கேன். நாங்கள் எப்போயுமே வந்து நாங்கள் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்போம். நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸு, ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அதோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அது ஒரு நாளும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வேல்யூபிள் தான். நானும் அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இட் இஸ் ஹைலி வேல்யூடு. நம்ம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்,
அதற்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். பட் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. அதையும் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உங்களோட பழைய டிஸ்சார்ஜ் சம்மரியோ ஹிஸ்ட்ரியோ தேவைப்படுது அப்படின்னா, அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள அதை பாரு இதை பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் அட்வான்ஸாக என்ன பண்ணணும்னா, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ணி உங்களோட கூகுள் ட்ரைவில் ஒரு மெடிக்கலுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய எம்ப்ளாய்மெண்ட்டு ஃபைலை தான் நான் வந்து செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். டாக்குமெண்ட்ஸு, என்னோடய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். தேவையே இல்லைங்க. ஜெராக்ஸ்லாம் வந்து தேவையே கிடையாது. ரொம்ப டூ மச் ஆஃப் ஜெராக்ஸு. ஒரு பயந்து சில சமயம் வந்து அட்வான்ஸாக ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷனல் டாக்குமெண்ட்டே 5 காப்பி 6 காப்பின்னு எல்லாம் எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணி வச்சதுனால ஏகப்பட்ட ஜெராக்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி அது ஒரு பெரிய பேப்பர் கிளட்டராகவே ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்லாம் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் நீங்களும் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சும்மா எல்லாத்தையும் எப்பயுமே தேடிக்கிட்டே இருக்காமல் இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணலாம். சர்டிஃபிகேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி யாரும் அதுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. நீங்கள் இப்போது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன சர்டிஃபிகேட்லாம் நிறையா வாங்கியிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் கோர்ஸே பண்ணாலும் நாங்கள் என்ன கேட்போம்னா, பெரிய கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கோம், ஒரு பெரிய ஐஐடியோ ஐஏஎம்லையோ இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் கோர்சஸ் இருந்தால் யூ கேன் கீப் த சர்டிஃபிகேட். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை டிஜிட்டலைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்லேயே எல்லாமே அக்யூமுலேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு கூகுள் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீரியாடிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோனு, லேப்டாப்பு எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ நம்ம டீக்ளட்டருங்கிறது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம இப்போல்லாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ அப்படின்னா நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 செல்ஃபியாவது எடுத்துகிட்டு அதில் நமக்கு எது பெஸ்ட்டோன்னு தான் சூஸ் பண்ணுவோம். பட் அந்த 9 ஃபோட்டோவையும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ஃபோன்லேயே வச்சுருப்போம். ஸோ இட் ஆட்ஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் யுவர் ஃபோன். அப்போ என்ன பண்ணணும்னா அது எல்லாத்தையும் நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். ஸோ பொறுமையாக இதுக்கான ஒரு நேரத்தை செலவு பண்ணி முடிந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஸ்பெஷல் மெமரிஸை அந்த ட்ரைவில் சேவ் பண்ணி வைங்க. இப்படி தான் நான் வந்து டீக்ளட்டர் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஐ ஹோப் இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் டேக் பண்ணியிருக்கேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.